ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வாய்ஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து இன்ஃபேக்ட் சின்ன தலனே சொல்லலாம். யாருன்னா விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவரோட வாய்ஸ் பேசுறது ரொம்ப ஈஸி. என்னடா இவன் எல்லாத்தையுமே ஈஸின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா வாய்ஸுமே ஈஸி தான். இவரோட வாய்ஸ் பேசணுன்னா அடி தொண்டிலிருந்து, அதாவது அடி நாக்கு அதுவும் சொல்லலாம். அடி நாக்கில் உமிழ்நீர் கலந்த மாதிரி, நாக்கை வெள்ளம் தள்ளின மாதிரி பேசினீங்கன்னா ஈஸியாக விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் வரும். இப்போ வந்து ஈஸியான குட்டி டைலாக் பா என்னாச்சு, இவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை இது. அந்த வார்த்தைகளை நான் சொன்ன மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வாய்ஸ் வந்துடும். இப்போ நான் பண்ணுற பாருங்கள். பா இது நார்மலாக சொல்கிறது. பா என்னாச்சு, பா என்னாச்சு, இந்த மாதிரி பேசினீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா டைலாக் மெமரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களும் விஜய் சேதுபதி சார் வாய்ஸை பேசலாம். இப்போ டைலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்போ வந்தாலுமே எல்லோரும் எப்படி இருக்கீங்கிற மாதிரி நல்லா விசாரிக்கிற மாதிரி பேசுவார். இது ஒரு நக்கலாக பேசுகிற மாதிரி கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னாச்சு எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்கோ, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லோரும் கேட்டுதான் சொல்லுங்கோ, இந்த மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் டைலாக் என்ன பார்த்தீங்கன்னா, அம்மா குமுதா வீடு பாருமா கும்முன்னு இருக்குது, நம்ம வீடு நம்ம கம்முன்னு இருக்குன்னு கேட்டால் எங்கள் அம்மா உம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி பேசினீங்கனாலும் உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டைலாக் மாடுலேஷனோட பேசிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் ஈஸியாக வரும். குமுதா ஹாப்பி என்னாச்சு, மறக்காமல் தமிழ் தினேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.